இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆள் அதே ரவுண்டுன்னு சொல்கிற மாதிரி மறுபடியும் டொயோட்டா குவாலிஸ் தான் இறக்கிருக்கும். அது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டாலிக் பெயிண்ட், அதுவும் காஸ்ட்லியான பெயிண்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரீன் கலரில் தான் இறக்கிருக்கும். வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. 4 பேர், சென்டரில் 3, ஃப்ரண்டில் 3, மொத்தம் 9+1 10 சீட்டர் வண்டி. ஃப்ரெண்டு டெஸ்ட் ஜென்ரல் சர்வீஸ்னு எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி ஒரு வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி பெயிண்டோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. அந்த கண்ணாடியும் பெயிண்டும் அப்படி ஒரே மாதிரி இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது பெயிண்ட். அந்த அளவுக்கு எல்லாரோட கண்ணை இந்த வண்டி இருக்குது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது. அவுட்லுக் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CH ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா குவாலிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மாத்தானா அப்புறம் குழித்துறை 2 இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆள் அதே ரவுண்டுன்னு சொல்கிற மாதிரி மறுபடியும் டொயோட்டா குவாலிஸ் தான் இறக்கிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்கக்கூடிய கிரீன் கலரில் தான் இறக்கிருக்கும். வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. வண்டி போனட்டில் ஏர் இன்டெக்லாம் வச்சு வண்டி கிரீன் கலரில் மாசா நம்ம ஃப்ரெண்டில் நிற்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2001 ஸ்டேஷனில் இருக்குது. வண்டிக்கு மொத்தம் 2 ஓனர், 1,68,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2026 லாஸ்ட் வரையும் இருக்குது. உங்களுக்கு FS வேரியன்ட் 9+1 10 சீட்டர் வண்டி. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஃப்ரண்ட் ஏசி இருக்குது, ரூஃப் ஏசி இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பெயிண்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான பெயிண்ட் போட்டிருக்காங்க. அந்த டைமில் டொயோட்டா கம்பெனியில் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியான பெயிண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வண்டியோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டாலிக் பெயிண்ட், அதுவும் காஸ்ட்லியான பெயிண்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஆம்புஷ், லோவர் ஆம்புஷ், பால்ஜாயின் புஷ், ஜென்ரல் சர்வீஸ்னு எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி ஒரு வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டியில் 2 ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல் இன்ஜின் 100% கேரண்டியோட இந்த வண்டி கொடுக்க போகிறோம். எடுக்கிறவங்களை எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்க போது. வண்டியோட டயர் கண்டிஷனும் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. 4 டயருமே உங்களுக்கு 70-80% அது மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே லைவாக பார்த்துக்குவாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டோர் பேடுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு சீட் கவர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு மேலே ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். மேலே அப்போல்சர் எல்லாமே லைவாக பார்த்துக்குவாங்க. பேக்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபார்வர்ட் சீட்டில், பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 பேர், சென்டரில் 3, ஃப்ரண்டில் 3, மொத்தம் 9+1 10 சீட்டர் வண்டி. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் எல்லாமே லைவாக பார்த்துக்குவாங்க. எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்டில் ஃபேடு ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாமல் நல்ல நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ரூஃப் ஏசி, ஃப்ரண்ட் ஏசின்னு உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எடுக்கிறவங்களுக்கு எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்க போது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டு, டிரைவர் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட் பக்கத்துலேயே 2 பேர் உட்காரலாம். டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்னஸாக இருக்குது. அப்படியே அந்த பெயிண்டோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. அந்த கண்ணாடியும் பெயிண்டும் அப்படி ஒரே மாதிரி இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது பெயிண்ட். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வழியாக வரும்போது நம்ம ஷூட்டிங்கே வரல. இந்த வழியாக வரும்போது சரி இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல ஷூட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நம்ம ஷூட் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரோட் ப்ரெசன்ஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வண்டியை திரும்பி பார்க்காம யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த வண்டியும். இந்த வண்டி தான் இப்போ ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே 3 பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டாங்க. அவங்க வண்டி ஃப்ரெண்டில் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு எல்லாரோட கண்ணை இந்த வண்டி இருக்குது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது. அவுட்லுக் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சின்ன குழியில் விழுந்தாலும் ஒரு நாய்ஸும் கேட்காது. ஏன்னா எல்லாமே புஷ் ஐட்டம்ஸ், ஸ்வாக்கப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. கஸ்டமர் எல்லாம் பக்கா மெயின்டெனன்ஸ் வண்டி. இன்ஜினும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஒரு டிகே ஸ்டார்ட் ஆகிடும். ஆயில் லீக், ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்களை எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு குவாலிஸ். நம்ம குவாலிஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு வண்டி சூப்பரான வண்டி ஒன்று நம்ம கையில் மாட்டியிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி குவாலிட்டியான குவாலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ஸ்டேட்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, அது மட்டும் இல்லை மகாராஷ்டிராவிலேருந்துக்கெல்லாம் நம்ம வண்டி கொடுத்துருக்கோம். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎனில் இருக்கவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎன் வண்டி அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ஓசி வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்பர் வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்பர். இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். டொயோட்டா குவாலிஸ் FS வேரியன்ட் உங்களுக்கு 9+1 10 சீட்டர், 2 ஓனர் கண்டிஷன். எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது. உங்களுக்கு ஏசி பர்சன், ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். உங்களுக்கு புதுசாக சஸ்பென்ஷன், பால்ஜாயின் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 ஸ்க்ராட்ச் டிங்கரே வந்துருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்க எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த டொயோட்டா குவாலிஸ் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,85,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,85,000 இல்லை, 3,65,000 இல்லை, 55 இல்லை, 40 இல்லை, 30 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியோட கஸ்டமர் இந்த வண்டி கேட்ட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3,10,000 ஃபைனலாக கேட்டாங்க. ஆனால் நம்ம CH ராயல் கார்ஸ்லேருந்து நம்ம பேசி கம்மி பண்ணி ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 மட்டும். வெறும் 2,75,000 சூப்பரான ஒரு 10 சீட்டர் குவாலிஸ், அதுவும் கிரீன் கலரில். இந்த வண்டியோட பெயிண்டே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருப்பாங்க. அதனால் இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், ஃபைனல் ப்ரைஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மாத்தானத்துக்கு அடுத்து குழித்துறையில் தான் நம்ம அவைலபிளாக இருக்குது. நம்ம CH ராயல் கார்ஸ் பிரான்ச் 3ல் தான் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சமயம் ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும். இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆகிடும்.
அப்படியே இந்த வண்டி பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஎச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியெல்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.